ஒரு படம் அதுவும் ஓடல. உன்னை எல்லாம் நம்பி எப்படி பணம் போறது? சினிமா ஆசையெல்லாம் ஓரமா தூக்கி போட்டுட்டு இப்படியா ஏதாவது வேலை வெட்டிக்கு பாரு, வழியா பாரு. எனக்கு மட்டும் ஏன் அமிர்தா எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது? லக்கே இல்லாதாளா இல்ல எனக்கு திறமை இல்லையா? நான் தான் என்ன திறமைசாலி நினைச்சிட்டு இருக்கேன். யார் சொன்னது உங்களுக்கு திறமை இல்லைங்க? நிஜமாவே திறமையான ஆள் தான். அப்படிலாம் யோசிக்காதீங்க. என்னமோ சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு தாத்தா கூட சொன்னாரு, கடவுள் ஒரு வாசல மூடினா இன்னொரு வாசல். என்ன நீங்க தானே இன்னைக்கு மத்தியானம் அவ்வளவு நம்பிக்கையா பேசுனீங்க. இப்ப நீங்களே இப்படி பேசலாமா? அழாதீங்க. எழில எழில அழறியா? எழில இப்ப எதுக்கு அழற? நீ பாட்டி பேசுனதுக்காகவா? நீ வீட்டை பாத்துக்கணும், காசு கொடுக்கணும் எல்லாம் நான் யோசிக்கவே இல்லடா. செடியும் கொடுத்தப்ப கூட நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அவன் தான் கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டான். நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காதடா. எழில உங்க பாட்டிய பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க இப்படிதான் ஏதாவது பேசுவாங்க. கண்டுக்காம விட்டுப்பா. பேசுனதும் இன்னும் ஓடிட்டே இருக்க. இப்ப அதெல்லாம் ஒரு விஷயமாடா? எனக்கும் நீ வேலை செய்யணும்லாம் ஆசை இல்லமா. உன்னை நல்லா ராணி மாதிரி பாத்துக்கணும் நானும் நினைக்கிறேன். அந்த ஆளோட இருந்தப்போ நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறக்கிற மாதிரி உன்னை பாத்துக்கணும் நானும் நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும்டா எழில. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சொல்லு? ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்னோட ஆசைக்கும் யதார்த்தத்துக்கும் ரொம்ப தூரம் ரொம்ப அதிகமாவே இருக்குமா. நான் என்னமா பண்ணட்டும் சொல்லு? நானும் ரொம்ப உழைக்கிறமா. அந்த ஃப்ரெண்டு சொன்னா இந்த ஃப்ரெண்டு சொன்னானு யாரையும் நானும் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். ப்ரொடக்ஷன் கம்பெனி வாசல்ல மணிக்கணக்கா நின்னுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் பார்த்துட்டு தான் வந்தேன். அவர் என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சாரு. என்னப்பா சொல்? அது பரவாயில்லமா, நான் எவ்வளவு அவமானத்தை வேணாலும் வாங்கி தயாரா இருக்கேன். இவர் இல்லனா என்ன இன்னொருத்தர், அவர் இல்லனா என்ன இன்னொரு ப்ரொடியூசர் கிடைப்பாரு. தினமும் 50 பேருக்கு மேல ப்ரொடியூசர் கூட நான் பாக்குறேன். அவமானப்படுறேன். அதெல்லாம் எனக்கு விஷயமே இல்லமா. நான் கடைசியில கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நான் படம் பண்ணுவேன். சீக்கிரமாவே பண்ணுவேன். உன்னை இனியாவ நம்ம வீட்டை எல்லாமே நான் பாத்துப்போம். இவ்வளவு நாள் நான் முயற்சி பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் மட்டும் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். அதுக்கப்புறமும் எதுவும் சரியாகலனா பாட்டி சொன்ன மாதிரி நான் வேலைக்கு போறேன். நான் எந்த வேலையா இருந்தாலும் பாக்குறேமா பாப்பேன். உன்னை நான் கண்டிப்பா நல்லா பாத்துப்பேமா. பாட்டி கொஞ்ச நாள் எதுவும் பேசாம தான் இருந்தாங்க. இப்போ எல்லாத்த பத்தியும் கவலைப்படுறாங்க. அந்த பயத்துலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்கப்பா. இத பாரு, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதப்பா. நீ ஒன்னும் வேலை செய்ய அசர ஆள் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. உன் கனவை நோக்கி போகணும்னு நீ நினைக்கிற. அதுல நீ போ. வீட்டை பத்தியோ பாட்டி சொல்றத பத்தியோ ஒரு துளி கூட யோசிக்காத. நீ எவ்வளவு தடை வந்தாலும் அத பத்தி கவலைப்படாம நிக்காம ஓடவன் தான் ஜெயிப்பான். அதே மாதிரி நீயும் ஓடு. கண்டிப்பா நீ ஜெயிப்படா. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. ஆனா நான் பினான்சியலி இந்த வீட்டுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணல. இல்ல ஒரு நாளைக்கு அமிர்தா எவ்வளவு வேலை பாக்குறா? அதெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறதுடா? வீட்டுக்குள்ள நீ என்ன செஞ்ச நான் என்ன செஞ்சேன்னு எல்லாம் கணக்கு ரோட்டை பார்த்து ஓடிக்கிட்டே இரு. நான் அப்படிதான் ஓடினேன். ரொம்ப பெரிய இடத்துக்கு நான் வரலனா கூட ஓரளவுக்கு அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்ல. அம்மா நீ வந்திருக்கிறது ரொம்ப பெரிய இடமா? நானே ஒரு பெரிய இடத்துக்கு வரும்போது உன்னால வர முடியாதா? அதெல்லாம் நீ சூப்பரா வருவடா. நீ பெரிய ஆளா வருவ. பெரிய பெரிய அவார்ட் எல்லாம் நீ வாங்குவ. இது பாரு, உன் கூட கார்ல வந்து நான் ஜம்ப் பண்ணி இறங்க வேண்டாம். நீ என்ன ஸ்டேஜுக்கு கூப்பிடுவ. அம்மா வா ஸ்டேஜ் மேல அப்படின்னு சொல்லி நான் பெருமையா உன் பக்கத்துல வந்து நிக்கணும்னு எவ்வளவு கனவெல்லாம் கண்டிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? நீ என்னடா எல்லாத்தையும் இப்படியே விட்டுற அப்படின்னு சொல்ற? அம்மா சாரிமா. இத பாரு, இப்படி எல்லாம் இனிமே பேசக்கூடாதுடா. சரியா? சொல்லமா. ஏய் ராதிகா, ஏய் ராதிகா, இவ திறக்க மாட்டா. நீ திறக்காத, நானே திறந்துக்கிறேன். இது எந்த விதத்துல நியாயம்? நான் மட்டும் கவலைப்படணும், அவன் நிம்மதியா தூங்கணுமா? I'm coming. We will talk. ராதிகா, ஐயோ நீ தூங்க. தெரியும் வச்சுக்கிட்டு தான் இருப்பா. ஆனா திறக்க மாட்டாளே. ஆனா பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆள் இல்ல, இனிமையா பாக்குறா. மனசாட்சியே இல்ல. என்னடா கோபி இப்படி ஆயிடுச்சேடா? இருக்கிற சோகத்தை யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது போல் இருக்கு. இவ என் பொண்டாட்டி, இவகிட்டயே பேச முடியல. வா யாரும் வேணாம், பாட்டு கேட்போம். ஆஹா நல்ல பாட்டா. எப்பா தலைவா கோபி. ஏ பேபி, அவ்வளவு தடவை கதவை தட்டின, கதவை திறந்து என்னன்னு கேட்காம திடீர்னு வந்து நிக்கிற. என்ன பாட்டு கேட்டு வந்து நிக்கிறியா? லவ்லி சாங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் பாட்டு கேக்குற, பெஸ்ட் சாங், நல்ல தத்துவ பாட்டு, அவளோட தொடர் கதை, சூப்பர் சிச்சுவேஷன். நடு ராத்திரில முழு ஊருக்கே கேட்கற மாதிரி பாட்டு போடணுமா? நானே ரொம்ப அப்செட்டா சோகத்துல இருக்கேன். என் மனசுல இருக்கிறது யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாம நான் பாட்டை கேட்டு ஏதோ ஆறுதல் தேடிட்டு இருக்கேன். அதையும் தப்புன்னு சொல்ற பாத்தியா? இது பாருங்க, உங்களுக்கு ஆறுதல் வேணும்னா ஹெட்போனை மாட்டிட்டு நிம்மதியா கேளுங்க. இல்லனா வால்யூம் குறைச்சு கேளுங்க. அதுதான் உங்க பிளானா? இல்ல பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க இப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அத கொஞ்சம் இனிமையா சொல்ல, அதையும் கால்மா சொல்றேன். எப்பவுமே கோவமா இருந்தா ஹார்ட் லங் எல்லாம் அஃபெக்ட் ஆயிடுமா. உடம்புக்கு ஹெல்தி இல்ல. ஓகே, கோவக்காரியா இருக்கிறவள கொலகாரியா மாத்தாதீங்க. இப்ப வால்யூம் கம்மி பண்ணுங்க. ஓகே 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 இரு. ஏதோ ஒரு ஸ்டெப் போதுமா? என்ன கோபி இது? காலையில எந்திரிக்கும் போது திட்டுறா, நைட் வீட்டுக்கு வரும்போது திட்டுறா, பாட்டு கேட்டா திட்டுறா, மூச்சு விட்டா திட்டுறா, பார்க்கும்போதெல்லாம் திட்டுறா. வீட்டுல எப்படி வாழ்ந்தோம், ராஜா மாதிரி வாழ்ந்தோம். இப்ப பாரு, யாராவது அன்பா பேசுறாங்களா? இப்ப எல்லாரும் அப்படியே மாறிட்டாங்க கோபி. அங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாமே டோட்டல் சேஞ்ச். உனக்கு யாருமே இல்லடா. தனி தனி. அதாவது ஜெனி பாப்பாவா? ஜெனி பாப்பா. சரி ஜெனி பாப்பான்னு சொன்னா என்ன செல்லமே? என்னடா பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஏய் வாக்கிங் போயிட்டு வந்து பாப்பாவை அப்படியே தூக்குற. போய் கை கால கழுவிட்டு பாப்போம். என்ன அதெல்லாம் கூட உனக்கு தெரியாது. வரும்போதே கை காலெல்லாம் கழுவிட்டு தான் வந்தேன். வாடி செல்லமே, என்னப்பா பண்றீங்க? என்னப்பா அம்மா நீ என் கூட வாக்கிங் வரதா சொல்லிட்டே இருக்க, வர மாட்டேங்கிற. என்ன பண்றது? இவதான் நைட் ஃபுல்லா முடிச்சிட்டே இருக்காளே. சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருது. நீ என்னமோ அதிசயமா சீக்கிரம் தூங்கிட்டா. ஆனா இன்னைக்கு வரலாம்னு நினைச்சேன். காலையில இருந்து ஒரே டயர்டா இருக்கு. வாமிட் வர மாதிரி இருக்கு. சாப்பிட்டு ஏதாவது ஒத்துக்கலையா? தெரியல. சரி டேப்லெட் ஏதாவது வாங்கிட்டு வருமா? இல்ல வேண்டாம். சம்டைம்ஸ் தூங்கி எழுந்ததும் இப்படி இருக்கும். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரி. அப்புறம் நேத்து நைட் நீ என்ன ஏதாவது பாராட்டுவே ஏதாவது சொல்லுவேன்? எதுவும் சொல்லவே இல்ல. எதுக்கு பாராட்டுமா இருந்ததே தப்பு. கரெக்ட் தான். ஆக்சுவலா நான் முன்னாடி அக்கௌண்ட்ல போடுறதுக்கு பதிலா கேஷ் எடுத்து கொடுத்துருந்தா அம்மாக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இனிமே நான் ரெகுலரா கொடுத்துருவேன். என்னதான் கடமைன்னு சொன்னாலும் நேத்து நீ ஆண்டி கிட்ட காசு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ ரொம்ப மாறிட்ட செடியா. அப்படியா?
நல்ல விதமா மாறிட்டேனா இல்ல கெட்ட விதமா மாறிட்டேனா? ரொம்ப ரொம்ப நல்ல விதமா மாறிட்ட. இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் நினைச்சனோ அப்படி எல்லாம் மாறிட்ட. வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் இப்பெல்லாம் நீ ஒதுங்கி போறது இல்ல. எல்லாத்துலயும் கலந்துக்கிற, ஆண்டிக்கு சப்போர்ட்டிவா இருக்க. இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சரியா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அடுத்த தடவை நீ பணம் கொடுக்கும்போது ஆண்டியை கூப்பிட்டு தனியா கொடு. எல்லாரும் இருக்கும்போது கொடுக்காத. கரெக்ட். ஆக்சுவலா அதான் நினைச்சேன். நான் அவன் திட்டு வாங்கிட்டு நினைக்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு. அவனுக்கு எவ்வளவு கஷ்டம். இன்னும் கொஞ்ச நாள் தான். கண்டிப்பா எழில் சினிமால பெரிய ஆளா வருவான். வீட்டுக்கும் அவன் ஒரு நிமிஷம்டா. ஜெனி என்னமாச்சு? ஜெனி ஜெனி என்னமாச்சு? வாமிட் தான். எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஃபுட் பாய்சன் தான் இருக்கும். அதுக்கு நான் வெளியில எங்கேயும் சாப்பிடலையே. ஓ, வேற ஏதாவது இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. வேற ஏதாவது எனக்கு புரியல. நான் பிரெக்னெண்டா இருப்பேனோன்னு டவுட்டா இருக்கு. பிரெக்னன்ட்டா? சும்மா அதை காமெடி பண்ணாத. நிஜமா தான் சொல்றேன் சரியா. இப்பதான் யோசிச்சேன். பீரியட் வேற தள்ளி போயிருக்கு. சீரியஸா தான் சொல்றியா? சான்ஸ் இருக்கா? ஏன் உனக்கு தெரியாதா? அப்படி இல்ல. பொண்ணு குழந்தை போய் இந்த வா. நான் போயிட்டு வரேன். சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன காலையில இட்லியா? ஆமா அத்தை. காதல் என்னம்மா சளி பிடிச்சிருச்சா? நீ சுத்தம் பண்றல அதான் தும்மலா வருது. மா நான் மாப்பிள்ளமா போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல எப்படி தூசி வரும்? ஏய் இப்பதானடி கூட்டின அதான். அப்புறம் எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் கிளீன் பண்ண நம்பிக்கை வரல. பாக்கியா கலை என்னை நம்பி எம்பிட்டு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கு. நீங்க என்னம்மா இப்படி இருக்க? நம்பி பொறுப்பா கொடுத்தப்ப நீ என்னென்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதா? ரெஸ்டாரண்ட் கொஞ்ச நாள் பாத்துக்கன்னு சொன்னா சாப்பாடு சரியில்லைன்னு ஆளுங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டியோட கடைசி ரவுண்டுல கப்ல இருக்கிறத கவுத்து வைக்கணும். அத கூட உன்னால பண்ண முடியலையே. இத பாருங்கம்மா, அந்த போட்டியை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்கம்மா. அன்னைக்கு எனக்கு நெஞ்சு வலியா வந்துருச்சு தெரியுமா? பாவில நீங்க 2 பேரும் விட்டு போட்டு போயிட்டீங்க. போயிட்டு இப்ப என்ன வேற பேசுறீங்களா? எல்லாத்துக்கும் வக்கீல் மாதிரி பேசாம வேலையை பாரு. என்னையெல்லாம் படிக்க வச்சிருந்தா நான் எவ்வளவு பெரிய வக்கீலா இருப்பேன் தெரியுமா? அது சரி. என் கேரகம் இங்க வந்து வீட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி பாப்பா பாத்துக்கோங்க. இங்கே ஜெனி காஃபி போட்டு நின்றீங்களா? தரட்டா? சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலையா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டது தான் நானும் சாப்பிட்டேன். எனக்கு மட்டும் எப்படி ஒத்துக்காம போகும்? வேற ஏதாவது பிரச்சனையா? ஜெனி லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கட்டா? அதை குடிச்சா வாமிட் நின்றுன்னு சொல்லுவாங்க. சீரக தண்ணி குடிச்சா கூட வாந்தி நின்றோம். ஆனா தலை சுத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஜெனி ஏதாவது விசேஷமா? அப்படிதான் நினைக்கிறேன் பாட்டி. ஜெனி என்ன சரி பாப்பா, உம்பிட்டு